ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் முனக்கென்ற இதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்ல MBAல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் மேனேஜர் ஈஸியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல ஜென்ரலாவே MBAல எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலும் ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா பேங்க் மேனேஜர் பொறுத்தவரையும். அந்த மாதிரி ஒரு MBA டிகிரி கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கும், இல்ல இனிமேதான் MBA படிக்க போறேன் அந்த மாதிரி யோசிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு MBAக்கு அப்புறம் எப்படி பேங்க் மேனேஜர் ஆகலாம், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், பிளஸ் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம், பிளஸ் அதோட சிலபஸ் எப்படி இருக்கும், பிளஸ் என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, பிளஸ் சேலரி எல்லாம் எந்த ரேஞ்சில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா வந்து பிகினரா இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது MBA படிக்கிறாங்க, இல்ல இனிமே தான் படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் growth-க்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா MBA அப்படிங்கறத பத்தி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்க ஒரு பிசினஸ் பத்திய கோர்ஸ். உங்களுக்கு முக்கியமா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்றது, அந்த பிசினஸ் எப்படி க்ரோத் பண்றது, பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல என்ன மாதிரி தேவைப்படும், அந்த மாதிரி டாபிக் தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த MBAக்கும் பேங்க் மேனேஜருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிலபஸ்க்கும் உங்களுக்கு பேங்க் மேனேஜருக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. பட் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ உங்களுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்க்கலாம், அடுத்து வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க பேங்க்ல வந்து மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க PG டிகிரி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. நீங்க UG முடிச்சோடனே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க சப்போஸ் MBA ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது PO அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. இந்த எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் டைரக்டா மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோஷன் மூலியமா தான் வந்து உங்களால ஆக முடியும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி நீங்க PO வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். PO எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா IBPSல PO அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. IBPS அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். இதுக்கே ஒரு 10ல இருந்து 20 பேங்க் வரும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கனரா பேங்க், IOB, இந்தியன் பேங்க், இந்த மாதிரியான பேங்க்ல வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம IBPS RRB உங்களுக்கு ரீஜனல் ரூரல் பேங்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா PO அப்படின்னு டைரக்டா சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. இதுல ஆபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி நீங்க பேங்க் மேனேஜர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம SBIல PO இது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான். அடுத்தது ப்ரமோஷன்ல மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ நீங்க வந்து MBA கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க ஒரு ஜஸ்ட் UG மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க IBPSல வர PO, IBPS RRBல வர ஆபீசர் ஸ்கேல் 1 இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா SBIல வர PO இந்த மாதிரியான எக்ஸாம்பிள ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் வந்து கேட்கறதுல ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் உங்களுக்கு 30 வரை வச்சிருப்பாங்க. 21ல இருந்து 30 வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சோ இதுக்கெல்லாம் நீங்க MBA படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. சப்போஸ் MBA படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அகைன் மென்ஷன் பண்ணி சொல்றேன், கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் டைரக்டா மேனேஜர் ஆக முடியாது. நீங்க ப்ரமோஷன் மூலியமா மட்டும்தான் வந்து மேனேஜர் ஆக முடியும். சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த POவோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதா. சோ POவோட சிலபஸ் மேக்ஸிமம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் உங்களுக்கு, ஸ்டாட்டிக் GK கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவென்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. பிளஸ் பினான்சியல் அவேர்னஸ். பினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, பேங்கிங் ரிலவென்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. சோ நீங்க பேங்க் பொறுத்தவரையும் கிளர்க், PO ரெண்டுக்குமே ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் இந்த 6 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பட் கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்குல்ல, அது கிளர்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், POக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு. இதான் மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க கிளர்க்குக்கும் ட்ரை பண்ணலாம், POக்கு ட்ரை பண்ணலாம். கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க. PO அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. அடுத்தது ப்ரமோஷன்ல மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி வந்து நீங்க ஆயிரலாம். சோ ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆவரேஜா 35,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒவ்வொரு எக்ஸாம் பத்தியுமே IBPS PO, அது மட்டும் இல்லாம IBPS RRB பத்தி எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாம SBIயோட PO இந்த மாதிரி இன் டெப்தா வந்து நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. எப்படி படிக்கலாம், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் இந்த மாதிரி ஃபுல் டீடைலோட வீடியோ வந்து அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க.
சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்க வந்து இப்ப செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க MBA பொறுத்தவரையும் எக்கச்சக்க ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சோ அதுல ஒரு சில குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்க செகண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. சோ அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஸ்ட்ரீம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க பாத்திரலாம். ஆல்ரெடி நீங்க எடுத்திருந்தா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ஸ்ட்ரீம்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. சோ நீங்க எடுக்க வேண்டிய ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துறோம் அப்படின்னா HR, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் 3 ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒன்று வந்து நீங்க எடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா பேங்க் ஜாப், முக்கியமா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான போஸ்டிங்கா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் MBA HR எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல MBA மட்டும் இல்ல, MBA க்கு ஈக்குவலா இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரிஸ் கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி HR எடுத்திருக்கீங்க அப்படின்னா HR, HRM, HRD இந்த மாதிரி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா IBBSல SO அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படிம்பாங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு. டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒர்க்கும் அது ரெலவெண்டா தான் கொடுப்பாங்க. இப்ப HR அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்லயும் மெயின் எக்ஸாம்ல மேக்ஸிமம் டெக்னிக்கல் டாபிக் உங்களுக்கு அந்த MBA HRல படிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி டாபிக் தான் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது MBAல HR இல்ல அதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா IBBS SO க்கு கீழே வர HR ஆபீசர், அதாவது HR பர்சனல் ஆபீசர் அப்படிம்பாங்க. ஸ்கேல் 1 ஆபீசர் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ அந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சிலபஸ்லயும் பிரிமிலரி, மெயின், இன்டர்வியூ இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் இருக்கும். பிரிமிலர்ல காமனான டாபிக் ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் HR ரெலவெண்டான டாபிக்கா வரும் உங்களுக்கு. சோ மெயின்ல எவ்வளவு கட் ஆஃப் வாங்குறீங்க பிளஸ் இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. சோ இது மட்டும் இல்லாம MBAல மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா IBBSல வர SO க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா HR பர்சனல் ஆபீசர், அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும் உங்களுக்கு. சோ இதுக்கு MBA மார்க்கெட்டிங் முடிச்சவங்க இல்ல அதுக்கு ஈக்குவலா டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதுக்கு எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க மாட்டாங்க. இதுக்கும் அதே தான் மார்க்கெட்டிங் ரெலவெண்டா, முக்கியமா அந்த பேங்கோட growth எப்படி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா தரது, மீட்டிங் அட்டெண்ட் பண்றது இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துறோம் அப்படின்னா பிரிமினர்ல காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். மெயின் எக்ஸாம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தா அதாவது MBAல மார்க்கெட்டிங் முடிச்சவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா IBBS RRB அதாவது ரீஜனல் ரூரல் பேங்காக ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. இதுல வந்து தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல வரும் உங்களுக்கு. சோ இது கீழே ஆபீசர் ஸ்கேல் 2, ஆபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இது மட்டும் இல்லாம ஆபீசர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேகன்சில அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ இதுல ஆபீசர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி வரும். அதுக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 year 2 year இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. சோ பிரைவேட்ல எங்கேயாவது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல 1 year 2 year ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து IBBS SO க்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆபீசரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம IBBS RRB க்கு கீழே வர ஆபீசர் ஸ்கேல் 2 கீழே வர மார்க்கெட்டிங் ஆபீசரும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ சிலபஸ் மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் MBAல ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த IBBS RRB கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆபீசர் ஸ்கேல் 2 கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும். இதுக்கு MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் MBA ஃபினான்ஸ் பொறுத்தவரை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க 1 year இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. சோ MBA பொறுத்தவரையும் மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸா பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம SBI SOலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா MBAல நிறைய ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்டெப்தா வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். MBA படிக்கலாமா, MBA படிச்சா என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கும், இல்ல MBA முடிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.